இதுதான் இந்த கோயிலோட முக்கியமான ராஜகோபுரம். இந்த கோபுரம் தான் நுழைவாயிலாவும் இருக்கு. 160 அடி 50 மீட்டர் 9 ஸ்டேஜா இந்த கோயிலோட கோபுரத்தை கட்டியிருக்காங்க. கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எல்லாமே கருங்கல் பாறையை மட்டுமே யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா செங்கல் மற்றும் சுண்ணாம்பை யூஸ் பண்ணி மட்டுமே இந்த கோபுரத்தை 9 ஸ்டேஜா கட்டியிருக்காங்க. இந்த கோபுரத்தோட உச்சியில மாட்டோட கொம்பு மாதிரியான அமைப்பு காணப்படுது. ஆன்மீக ரீதியா ராமாயணத்துல ஹனுமன் பிறந்ததா சொல்லப்படக்கூடிய கிஷ்கிந்தா மலை இல்லைன்னா அஞ்சனாத்ரி ஹில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் சுக்ரீவர் ஒளிஞ்சிருந்த மதங்க மலை இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனாலேயே இந்த இடத்துல அதிகமான குரங்குகளை நம்மளால பார்க்க முடியும். குரங்குகளுடைய ராஜ்யமே இந்த இடம் தான் சொல்லி நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் கோயிலோட லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு. அண்ட் தென் இங்கே பாருங்க செப்பல் வந்து விட்டுட்டு போகணும். ஒரு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 rupees. நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா பாருங்க எப்படி இருக்குன்னு என்ட்ரன்ஸ். இதுதான் வாய் ஃபர்மி, செம்மையாக இருக்கு. தென் இதுதான் கோபுரம் பாருங்க, இவ்வளோ பெரிய கோபுரம். இந்த சைடு வந்து ஏதோ கல்வெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இரேஸ் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு டீட்டெயிலாக எதுவுமே தெரில. பரவாயில்ல, அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மண்டபம் இருக்குது. அண்ட் தென் நம்ம வந்து இன்னும் உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. இன்னொரு இடம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார போனோன்னா தான் உள்ள கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அவுட் சைடு ஏரியா தான். அண்ட் தென் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பக்காவான வியூ பாயிண்ட் சன்செட்டு. ஸோ அங்கே தான் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ஒரு நந்தி சிலை வச்சுருக்காங்க. அண்ட் தென் இந்த பக்கமும் இன்னொரு நந்தி சிலை இருக்குது. 2 நந்தி சிலை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நெக்ஸ்ட்டு உள்ளே வந்தால் இருக்கக்கூடிய இடம். இங்கே வந்து யானை இருக்கும் வைஃபர்மே, பட் இப்போதைக்கு இல்லை. இந்த டெம்பிள் பாருங்க, இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. கோபுரம் பாருங்க, சூப்பராக இருக்கு. சன் வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம சன்செட் பார்க்கறதுக்கு மேலே போயாக்கணும் சன் வரக்குள்ளார. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மண்டபத்தோட பேர் ரங்க மண்டபம்னு சொல்லுவாங்க. கிபி 1510ஆம் நூற்றாண்டுல கிருஷ்ணதேவராயர் மன்னரா பதவியேற்று அரியணையில் ஏறினாரு. அதை செலிப்ரேட் பண்ற வகையில் இந்த மண்டபத்தை விருப்பாட்ச டெம்பிள்குள்ள கட்டியிருக்காருன்னு கல்வெட்டுகள் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ள எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயம் எல்லாமே இருக்கு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த ரங்க மண்டபத்துக்குள்ள 38 தூண்கள் இருக்கு. 38 தூண்கள்லையுமே மிக நுணுக்கமான சிற்ப கலைகளை செஞ்சிருப்பாங்க. அந்த நம்ம புராண கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, யாழின்னு சொல்லி ஒரு விலங்கு சிங்கம் மாதிரி ரொம்ப பலசாலியா இருக்கும், யானை உருவத்துல பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை கதையில வரக்கூடிய விலங்கோட சிற்பங்கள் எல்லாமே இங்க நம்மளால டீட்டெயிலா பார்க்க முடியும். அப்புறம் இந்த மண்டபத்துக்குள்ள மிக முக்கியமா பார்க்கப்படக்கூடிய 2 விஷயம் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னா காற்றுல மிதக்கக்கூடிய கல் தூண். இது வந்து கீழே அண்டர் கிரவுண்டோட டச்சே ஆயிருக்காது, காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ளோருக்கும் அந்த தூணுக்கும் கீழே அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம இந்த தூண் அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு கட்டியிருப்பாங்க. 2வது விஷயம் என்னன்னா 14 மற்றும் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழங்கால ஓவியங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் அழியாம அப்படியே இருக்கு. மகாபாரதம், ராமாயணம், சிவன் பார்வதியோட கல்யாணம், மன்மதனுடைய கதைகள், இது எல்லாமே இயற்கை வண்ணங்களை கொண்டு அந்த காலத்திலேயே வரைஞ்சிருக்காங்க. அது எல்லாமே இப்போ வரைக்குமே அழியாம அப்படியே இருக்கு. இந்த பெயிண்டிங் எல்லாமே அந்த காலத்துல துணியை வச்சோ காகிதங்களை வச்சோ பெயிண்ட் பண்ண கிடையாது. அதுக்கு பதிலாக செவுத்துல வந்து ஒரு பிளாஸ்டரை ஒட்டிடுவாங்க. அது காயறைக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் தாவரங்கள்ல இருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட சாறு அப்புறம் இயற்கையான கலர் வண்ணங்களை பயன்படுத்தி மட்டுமே முழுக்க ஃப்ரிஸ்கோன்னு சொல்லி பழங்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆர்ட் முறையில தான் இந்த பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பெயிண்டிங்ல பாருங்க, விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் ஆன்மீக குருவா இருந்த வித்யாராணியார் வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போற மாதிரி காட்சியும், அர்ஜுனன் அவர்கள் வந்து வில்ல பயன்படுத்தி மீனோட கண்ணை வந்து குறிப்பாத்து எய்து அதன் மூலமா திருமணம் பண்ணிக்கிட்ட பெயிண்டிங் எல்லாமே இந்த ஆர்ட்ல இருந்து காட்டியிருக்காங்க பாருங்க தெளிவா. இந்த பக்கம் நம்ம கோயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வச்சிருக்காங்க. சிவனோட சிலை தான் இங்கே வச்சிருக்காங்க. அங்கே பாருங்க நந்தி இங்கே இருக்கா, சிவன் வந்து அங்கே இருக்காரு. அண்டர் கிரவுண்ட்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கல் தொட்டி, கீழே வந்து சப்போர்ட் இல்லாமல் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ராங்காக செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாருங்கள் எப்படி வந்து கல் தூணால் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே எப்படி வந்து சிற்பங்களால் செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இது கூட கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்குது. பட் அந்த பக்கம் கோயில்கிட்ட இருக்க என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க. பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை, அதனால் நான் உங்களுக்கு எங்கேயாவது இருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்து போகிறேன். உள்ளே வந்து நம்ம போகிறோம். சார்
விருப்பாக்ஷா டெம்பிள்ல மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கடவுள்கள் இந்த 2 கடவுள்கள் தான். இந்த பிக்சரை நான் நெட்ல இருந்தா எடுத்து போறேன், நீங்களே சர்ச் பண்ணீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த கோயிலோட முதன்மை தெய்வம் விருப்பாட்சர், சிவனுடைய ஒரு வடிவம்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இவருக்கு துணையா பம்பா தேவின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே துங்கபத்ரா ரிவர் ஓடுது. அந்த ரிவரோட இன்னொரு பேர் தான் வந்து பம்பா சாகர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால இவங்க பக்கத்துல பம்பா தேவின்ற அம்மனும் இருக்காங்க. ஸோ அதனால இந்த டெம்பிள் விருப்பாக்ஷா டெம்பிள் மட்டும் கிடையாது, பம்பாபதி கோயில்னு கூட அழைப்பாங்க. இங்கே பாருங்க ஆயுசாமி, தூண் எல்லாமே எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. உள்ள வந்ததும் வந்து நந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுளாக வச்சிருக்காங்க. என்ன ரீசன்றது தெரில. விருப்பாக்ஷர் அவர்களையும் பம்பா தேவியும் வணங்கிட்டு சன்னதி விட்டு வெளியில வந்து அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா, அதாவது சன்னதிக்கு பின்னாடி பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இருக்கு. எப்படி அந்த காலத்திலேயே அறிவியல் ரீதியா இவங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு இந்த கட்டடக்கலையை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரமிக்க வகையில ஒரு விஷயம் இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்க. அதுக்கு முன்னாடி 3 தலைகளை கொண்ட நந்தியோட சிலையுமே இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு. இதுவுமே ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. இதுதான் அந்த பிரம்மாண்டமான விஷயம். என்னடா இது, எனக்கு ஒன்றுமே தெரியல வெற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இதில் பாருங்கள், கோயிலோட கோபுரம் 160 அடி. கோவில் கோபுரத்துலேருந்து வரக்கூடிய நிழல் அந்த செவரோட துளையிலேருந்து வர வெளிச்சத்தில் தலைகீழாக தெரியுது. இது வந்து ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எப்படி அந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரி கட்டடத்தெல்லாம் வந்து யோசித்து கட்டியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு பேர் பின் ஹோல் கேமரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளம் இருக்குது. அண்ட் தென் இந்த கோபுரத்தோட ஒரு பர்ஃபெக்டான வியூன்றது இருக்குது. இந்த குளம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்கள். புஷ்கரணி குளம்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கல கோயிலில் தெப்ப குளம், ஸோ அந்த குளம் தான். அண்ட் தென் இங்கேருந்து நம்ம இந்த கோயிலோட கோபுரத்தை பார்த்தோம் அப்படின்னா செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணித முறையை பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்களாமா. அதாவது ஒரு வடிவம் இருக்குது அப்படின்னா திருப்பி வந்து அது சுருங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே வடிவத்தில் ஆனால் அப்படியே சுருங்கிக்கிட்டே போகுமாமா. இந்த வடிவத்துக்கு பேர் வந்து ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிகவும் மேம்பட்ட ஒரு கணித முறையாமா. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி 1500ஆம் காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கோபுரத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இங்கிட்டு பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? குரங்கு வந்து பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய குரங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த குளம் எவ்வளோ பெரிய குளமா இருக்குன்னு பாருங்க. பாருங்க, ஆமா நிறைய ஆமா இருக்குது இதுக்குள்ளார. இங்கே இந்த விருப்பாக்ஷா டெம்பிள் மட்டும் இல்லாமல் இது பக்கத்திலேயே பாதாள சிவன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. துங்கபத்ரா ரிவர் இருக்கு இல்லையா, அதோட ஊற்று தண்ணி வந்து எப்பயுமே இதோட கருவறைக்குள்ளார ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி கடியில் அண்டர் கிரவுண்டில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே போய் வழிபடுறதும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹம்பியில் கிருஷ்ணதேவராயர் போரில் தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே சேதமாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த கோவில் மட்டும் கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்குமே பூஜைகள்ன்றது நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில் மட்டும்தான் அந்த போருக்கு அப்புறம் தப்பிச்சதே. மித்த எல்லா கோயிலுமே டேமேஜ் ஆக்கப்பட்டுச்சு. சீதை அவர்களை ராவணன் வந்து இலங்கைக்கு கடத்திட்டு போயிடுறாரு இல்லையா. ஸோ ராமன் வந்து சீதையை தேடி வர்றதுக்காக இந்த பக்கம் ஹம்பி சைடு வந்திருக்காரு. ஸோ இங்கே தான் வந்து ஹனுமன் அவர்கள் பிறந்ததா சொல்லப்படக்கூடிய கிஷ்கிந்தாமலை அஞ்சனாத்திரி ஹில் இருக்கா. ஸோ இங்கே வந்து வானரப்படையை எல்லாமே கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த விருப்பாக்ஷா டெம்பிளில் சிவனை வழிபட்டுட்டு போனாரு அப்படின்ற மாதிரி புராணங்கள் எல்லாமே கூறப்படுது. இந்த புராணங்கள் கடவுள்கள் இதெல்லாம் உண்மையா பொய்யான்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பட் வந்து மன்னர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்க, எப்படிப்பட்ட கட்டடக்கலைகள் சிற்பக்கலைகள் எல்லாமே ரொம்ப கை தேர்ந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு விஷயமே ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் ஆச்சரியமா ஹம்பியில் எக்கச்சக்கமான விஷயத்துல 15ஆம் நூற்றாண்டிலே இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு அதிசயம் தான். விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராய மன்னர் பீக்ல இருந்தப்போ கோவிலுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு ஹம்பி பஜார் இருந்ததாமா. இங்க வந்து வைரம், வைடூரியம், தங்கம், முத்து இந்த மாதிரி விலையுறந்த எக்கச்சக்கமான பொருட்கள்
மக்கள் கூச்சு வச்சு வியாபாரம் பண்ணாங்களாமா. நம்ம நாட்டில் அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் விசிட் பண்ண ஃபாரின் பயணிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, டோமிங்கோ பயர், அப்துல் ராசக் போன்ற ஃபாரினர்ஸ் எல்லாமே இதை பற்றின குறிப்புகள் எழுதியிருக்காங்க. இந்த கோயிலை விசிட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான டைம் எப்போனா டிசம்பர் மந்த்து தான். ஏன்னா அந்த மந்தில் தான் விருப்பாக்சர் அவர்களுக்கும் பம்பா தேவிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். வருஷம் டிசம்பர் மாதம். அந்த டைமில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடுவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த டைம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வசந்த காலம்னு சொல்லக்கூடிய மார்ச் பாதியிலேருந்து கடைசி மே மாதம், ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து பாதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளார தேர் வந்து இங்கே இழுப்பாங்க. ஸோ அந்த டைம்லையும் இந்த கோயில் ரொம்ப வெகு விமர்சையாக பக்தர்களால் செலிப்ரேட் பண்ணப்படும். இந்த 2 டைம், இந்த மார்ச், ஏப்ரல், மே அண்ட் டிசம்பர், இதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த கோவில். வைஃபர்மி கோவில் பற்றின ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துருப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து துங்கபத்ரா ரிவர் ஓடுது பக்கத்துலேயே, கோவில் பக்கத்தில். ஸோ அங்கே ஒரு சூப்பரான வியூ இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில் சன் வந்து மறையக்கூடிய இடம் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னா அது இந்த இடத்த தான் சொல்லுவேன். ரொம்ப 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 அழகாக இருந்தது. இதை நீங்கள் வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வாங்க உள்ள போகலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹனுமன் டெம்பிள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நடுவில் வந்து துங்கபத்ரா டேமோட ஆற்றுலேருந்து வரக்கூடிய துங்கபத்ரா ரிவர் இருக்குது. ஸோ துங்கபத்ரா ரிவர் வந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த கையால் செய்யப்பட்ட ஸ்ட்ரக்சர் கொண்ட கைவினை பொருட்கள் நிறையா வந்து விற்கிறாங்க. நிறைய கடை இருக்குது அங்கே பாருங்க, அங்கே. ஸோ இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையால் செய்யக்கூடிய பொருட்கள் கொண்ட கடைகள் வந்து எக்கச்சக்கமாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து துங்கபத்ரா ரிவர். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாறை எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாறை எல்லாமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஜெய்ஜாண்டிக்காக பெரிய பெரிய பாறைகள். அண்ட் தென் நம்ம ஊரில் பண்ணுவாங்கள்ல, ஒரு கல் மேலே இன்னொரு கல் அடுக்கி வச்சு, இதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னு தெரில. எதனால் இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரில. வா 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 வைஃபர்மி, இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பெரிய பெரிய பாறை, மலை, அதுக்கு நடுவில் ஆறு, துங்கபத்ரா ஆறு. இந்த ஆறு பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். துங்கபத்ரா டேம் வந்து கட்டினது வந்து தமிழர்கள். ஸோ கர்நாடகாவில் தமிழர்கள் கட்டின டேம். அவருக்காக ஒரு சிலை கூட வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்த பற்றின டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் 10 தலை பாட்டு இருக்குது. 10 தலை படத்தில் வரக்கூடிய சிம்பு அவர்கள் நீ சிங்கம் தான் பாட்டு நடிச்சிருப்பார் இல்லையா, நம்ம விராட் கோலி அவர்களுக்கு கூட ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. ஸோ அதோட ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே இந்த துங்கபத்ரா டேமோட சைடில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின எல்லா வீடியோவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேஸ் பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பார்த்து பாருங்கள். அகைன் வந்து நிறைய அந்த கையால் செஞ்சப்பட்ட பொருட்கள், ஸ்டிக்கர்ஸு, அது இதெல்லாம் வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். இது டர்ன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன மண்டபம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஹனுமன் கோவில். இது இங்கே வந்து ஒரு ஹனுமன் கோயில் இருக்குது. அண்ட் இதோட ரொம்ப முக்கியமான ஹனுமன் கோயில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு இடம். இதுதான் வந்து அஞ்சனாத்ரி ஹில்லுன்னு சொல்லுவாங்க. ஹனுமன் வந்து பிறந்த இடம் கிஷ்கிந்தா மலைன்னு சொல்லி ராமாயணத்தில் சொல்லுவாங்க. இந்த ஹனுமன் பிறந்த இடத்த பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு vlog வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்கள் போட்டிங்லாம் போகிறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு விருப்பாக்ஷா டெம்பிள் வந்தோம் அப்படின்னா போட்டிங் மூலயமா நம்மளை இங்கேருந்து அங்கே வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த துங்கபத்ரா ரிவர் மூலயமாவே. நான் எவ்வளோ ப்ரைஸ் என்னன்றது கேட்டு சொல்கிறேன். இங்கேருந்து பாருங்கள் இந்த துங்கபத்ரா ரிவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள் ஹனுமன் பிறந்த இடம். மலைகளுக்கு நடுவில் சூரியன் வேற கீழே வரப்போகுது. அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். ஸோ பாருங்கள் மலைகளுக்கு நடுவில் கற்பாறைகளை கொண்ட மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஹனுமன் கோவில். வேறு லெவல் பிளேஸ். வாங்க நம்ம போய் எவ்வளோ ப்ரைஸ்ன்றது கேட்கலாம். சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் பர் பர்சன் ஹவு மச்னா? I just asking details. How much price? So you want to only ride some 10 minutes ride per person 200. 200. Okay.
ஸோ நம்ம இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது வைஸ் ஃபார் மீ. அந்த மலைக்கு போகணும் அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியில் போனோம் அப்படின்னா இந்த துங்கபத்ரா ரிவர் போகிறனால அந்த பிரிட்ஜ் வந்து டேமேஜாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த துங்கபத்ரா ரிவரோட டேமுக்கு போய் தான் சுற்றி வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கிட்டு போய் வந்தோம் அப்படின்னா நம்மளால் அங்கே மட்டும் தான் போக முடியும், வேறு எங்கேயுமே போக முடியாது. ஆனால் வேறு வழியே இல்லை, நம்ம அங்கே போய் ஆகணும், ஹனுமான் பிறந்த இடத்த பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த போட்டிங் மூலயமா 200 கொடுத்து 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த அழகான துங்கபத்ரா ரிவரில் ட்ராவல் பண்ணிட்டே போயிட்டு கஷ்டப்பட்டு 520 படிக்கட்டு மேலே ஏறி ஹனுமான் பிறந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரலாம். பட் ஒர்த்து தான், எதுவுமே வந்து மோசம்னு சொல்லவே முடியாது, உண்மையாகவே ஒர்த்தான இடம். சரி, ஓகே, டைம் ஆச்சு, நம்ம இப்போ சன்செட் பார்க்க போகலாம். ஆல்மோஸ்ட் கீழே வந்துருச்சு, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஜைஜான்டிக்கான பிள்ளையார் சிலை இருக்குது. நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜைஜான்டிக்கான விநாயகர் சிலை வச்சுருக்காங்கன்னு. ஆனால் இது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல செம்மையான இடம் வந்து எல்லாம் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் மேலே போய்ட்டு கட்டுறேன். நம்ம மேலே போகிறக்கு இதில் தான் போகணும், அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் இந்த இடம். ஸ்டெப்ஸ் எல்லாமே பாருங்கள், ஸ்டெப்ஸ் மாதிரியே இல்லை, ஏன் படிக்கட்டு மாதிரியே இல்லை இது பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பழசாயிட்டு எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, தேஞ்சு போயிடுச்சு படிக்கட்டு எல்லாமே. ஸோ அதனால் நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப கவனமாக தான் எடுத்து வச்சுக்கணும். ஸோ மேலே வரைக்கும் நம்ம போகணும். இங்கே பாருங்கள், இதுதான் மேலே வந்தோடனே என்ட்ரன்ஸ், வியூ பாயிண்ட்டோட என்ட்ரன்ஸ். செம்மையாக இருக்கும்னு என்ன வெற்றி ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே செம்மையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், பக்கத்தில் போய் காட்டுறேன். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இடம் இருக்குது, நான் காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பாறைக்கு மேலே எப்பேற்பட்ட ஒரு கட்டிடக்கலை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. தூண் வச்சு தூணுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லாம் வர்ற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இடமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹம்பி வந்து ஃபுல்லாக தெரியும். இதுதான் வந்து சன்செட் ஆகக்கூடிய இடம். நல்ல கீழே சூரியன் வந்து அங்கே இருக்குது. இன்னும் கீழே வர்றதுக்கு ரொம்ப நேரம், அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கீழே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், தெரியுமான்னு தெரில. பட் இருந்தாலும் இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். என்ன காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே இங்கேருந்து அங்கே பாருங்கள், நரசிம்மர் கோயில் தெரியுது. இந்த கோயில் வந்து இந்த கோயிலை பற்றின vlog ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டனை. ஸோ இங்கேருந்து தான் நம்ம கீழே வந்தோம். வண்டியை அங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே அந்த ரோட் வழியாக வந்து போய் இந்த விநாயகர் ஸ்டாச்சு பார்த்துட்டு அப்படியே மலை மேலே ஏறி தான் இங்கே வந்திருக்கோம். அந்த நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு தூண் இருக்குது. நம்ம ஊரில் அதை லேண்ட்மார்க் தூண்னு சொல்லுவாங்க, பட் வந்து தீபத்தூண். இன்னும் நிறைய இடம் இருக்குது, நான் காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மலை பேர் பார்த்திங்க அப்படின்னா ஹேமகுட்டா ஹில்லுன்னு சொல்கிறாங்க, சன்செட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் போட்டிருக்காங்க. பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே பண்ணோம்ல விளாக் பண்ணோம்ல கோயில், ஸோ அந்த டெம்பிள் வந்து ஃபுல்லாகவே தெரியும், நான் காட்டுறேன் வாங்க. ஸோ இந்த இடத்துல தீபத்தூண் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே ஒன்று வச்சுருக்காங்க, தென் இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் தென் எக்கச்சக்கமான சின்ன சின்ன டெம்பிள் எல்லாமே இந்த மலை மேலே வச்சுருக்காங்க. பட் என்ன இருந்தாலுமே இந்த மலையோட பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று அங்கே தெரிகிற டெம்பிள், அண்ட் தென் இங்கிட்டு தெரிகிற இந்த ஒரு கட்டடக்கலை. ஸோ இங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. எல்லாமே கன்னடத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஆல்மோஸ்ட் அழியிற நிலமையில் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குளம் இருக்குது. இங்கே பாருங்கள், சிவன் மாதிரி ஏதோ மாதிரி தான் இருக்குது, ஆனால் சிவன் கிடையாது. ஸோ இங்கேயும் ஒன்று அதே மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு டெம்பிள் இருக்குது. எல்லா இடத்துலையும் டெம்பிள் இருக்குது, பட் உள்ளே வந்து சிலை கிடையாது. ஏன்னா எல்லாமே சேதப்படுத்திட்டாங்க. மங்கீஸ்லாம் எங்கே ஏறி உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க சன்செட் வியூ பார்க்குறாங்க, இப்போ கீழே இருந்து பார்க்கலாம். இந்த குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தவளையெல்லாம் இருக்குது. இது பாருங்க, தண்ணி ரொம்பவே மோசமாக இருக்குது இந்த தண்ணி.
இல்லை மழை தண்ணி யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியல. இங்கேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து நம்ம ஒரு கோயிலோட விளாக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட வியூ மேலேருந்து எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நான் அகைன் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்க மாதிரி சன்செட் வியூ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இங்கேருந்து டெம்பிளோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ இங்கே பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு. கீழே இருக்கக்கூடிய இந்த விருப்பாக்ஷா டெம்பிளுக்கு தான் நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம். ஸோ இப்போ மேலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் எந்த மாதிரி இந்த கோயிலை டெவலப் பண்ணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் தென் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே தூரத்தில் வந்து ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து அஞ்சனாத்ரி ஹில்லுன்னு சொல்லுவாங்க. ஹனுமன் அவர்கள் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா மலை. அண்ட் என் கூட சேர்ந்து இங்கே நிறைய பேர் பாருங்கள் சன்செட் வியூ பார்க்குறக்காக உட்காந்துருக்காங்க. அண்ட் இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இங்கே நிறைய இடம் இருக்குது உட்காந்து பார்க்குற மாதிரி. ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து பார்க்குறாங்க. இங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த கல் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. ஒரு 10 பேர் சேர்ந்து தள்ளி விட்டாங்கன்னா கீழே விழுந்துட மாட்டேங்குது. ஆனால் எத்தனை கோடி வருஷமாக இந்த கல் இப்படியே இருக்குதுன்னு பாருங்கள். எது முட்டு கொடுத்துட்ருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அதிசயம் தான். வாய்ஸ் ஃபார் மீ சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டிடக்கலைகள் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே கோயில் இருக்குது, பட் வந்து எதுலேயுமே சிலைகள்ன்றது கிடையாது. ஸோ இங்கே அங்கே நிறைய இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து டெம்பிள் தான் வச்சுருக்காங்க. மலை மேலே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த இடம்லாம் பார்க்குற எப்படி அழகாக இருக்குது. இந்த மலை மேலே இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இந்த இடம். ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஹம்பி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விருப்பாக்ஷா டெம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேமகுட்டா ஹில் வந்து இந்த சன்செட்டை பாருங்கள். ஈவினிங் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் முன்னாடி வந்துடுங்க. உண்மையாகவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ நமக்கு வந்து இன்றைக்கி ரொம்பவே அன்லக்கியான டே. ஏன் அப்படின்னா சன் வந்து அங்கே தான் வரணும், அங்கே தான் செட் ஆகணும். பட் வந்து என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி பைப்பில் நம்மளை ஏமாற்றிட்டான், வரல. இந்த இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா சன்செட் ஆகும்போது. நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு. இந்த இடமே வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தெரியுமா. இங்கே வந்து அப்படியே சும்மா இந்த ஹம்பியே வந்து எல்லா இடத்துலையும் ஊர் உலகமே சுற்றிட்டு வந்து இந்த இடத்துல அப்படியே இப்படி கல் மேலே இப்படி படுத்துக்கிட்டு அப்படியே இப்படி சன்செட்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபீலாக இருக்கும், ஒரு ஒர்த்தபுளான ஃபீலாக இருக்கும். பட் நமக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப அன்லக்கியாக மாறிடுச்சு. சன்ரைஸ் ஆகிறது எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குமோ அதை விட சன்செட் ஆகிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏதோ சூரியன் வந்து ஒரு அப்பளம் மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறி அப்படியே பூமி கடியில் போகிற மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான தோற்றம் அளிக்கும். ஃபார் மீ பார்த்தீங்களா சன்செட் எப்படி இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டெம்பிள் பற்றின விளாகு? ஹம்பிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சன்செட் வியூ பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்தோம் எங்களுக்கு அன்லக்கி, பட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லக்கியாக தான் அமையும். நான் விஷ் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்தப்பெல்லாம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து வேறு லெவலில் அமையும். ஸோ மறக்காமல் ஹம்பி வந்தீங்க அப்படின்னா இந்த சன்செட் வியூக்கு வாங்க. அண்ட் இந்த விருப்பாக்ஷா டெம்பிளை வந்து விசிட் பண்ண மறக்காதீங்க. சிவன் டெம்பிள். ஸோ உண்மையாகவே சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் எல்லாமே. நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஃபார் மீ கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1600 பேர் இருக்கோம். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தட்டின மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பை.